ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல தொடர்பு கொஞ்சம் பேர் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பரிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் பாகவத்துடைய ஒரு சுருக்க மாதிரி, அல்லது பாகவத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, பாகவத்துக்கு ஒரு அறிமுகம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த அத்தியாயத்தை பாகவதத்துக்கு ஒரு அறிமுகமா எடுத்துக்கலாம், பாகவத்துடைய சுருக்கமா எடுத்துக்கலாம், அல்ல பாகவதத்தை பாகவத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு அறிமுகமாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் கேள்விகள் இருக்கோ, என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ, ஒரு சாதாரண ஜீவராசியிலிருந்து ஒரு பாமர மக்கள்ல இருந்து படித்த பண்டிதர்கள் வரைக்கும், பௌதிக கல்வி படிச்சவங்க, இல்ல ஆன்மீகத்துல தேடுதல் இருக்கிறவங்க, அறிவை விருத்தி செய்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க, இது மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பாகவதம் பதில் சொல்லும். எல்லா கேள்விகள். அப்போ ஒரு சாதாரண ஜீவனுக்கு என்னென்ன கேள்வி இருக்குமோ அந்த கேள்வி எல்லாம் பரீட்சித் மகாராஜ் மூலமாக முன்பே கேட்கப்பட்டு அதற்கான பதில் வழங்கப்பட்டு, அதனால பாகவதம் முக்காலத்துக்கு பொருத்தம். பாகவதத்துல முன்ன நடந்தது, இப்ப நடக்கிறது, இனி நடக்க போறது எல்லாமே. பாகவதத்துல என்ன இருக்கு? முன்ன நடந்தது, அப்ப இப்ப நடந்துட்டு இருக்கிறது, இனி நடக்க போறது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், பாகவதம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது. பாகவதம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. புத்த அவதாரம் தோன்றியது ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி. புத்த அவதாரம் தோன்றியது ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாகவதத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட பாகவதத்துல பின்னாடி கலியுகத்துல புத்தர் அவதரிப்பார், நாத்திகர்களை கவர்வதற்காக பகவான் புத்தனாக அவதாரம் செய்வார். டிகிடேஷு பவிஷ்யதி அப்படிங்கிற வார்த்தை, டிகிடேஷு பவிஷ்யத்தின்னா அவர் தோன்றுவார். நாம்னா புத்த அஞ்சனா சூதா, அஞ்சனிங்கிற பொண்ணுக்கு குழந்தையா வருவாரு, புத்தரை அவதாரம் பண்ணுவாரு, நாத்திகர்களை கவர்ந்தெழுப்பார் தன்னுடைய தத்துவத்தின் மூலமா. இன்னைக்கும் அந்த புத்தருடைய தாக்கம் இருக்கு. இன்னைக்கும் பெரும்பாலும் பகவான் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாதவங்க புத்தர்கிட்ட சரணடைறாங்க. யாரெல்லாம் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்றது இல்லையோ, யாரெல்லாம் கிருஷ்ணன் மேல பக்தி பண்றது இல்லையோ, அவங்க புத்த மார்க்கத்தை எடுத்துக்கிறாங்க. புத்தம் சரணம் கச்சாமி, ஓ புத்தா. நீங்க என்ன நினைக்கிறாங்க பெரும்பாலும் மக்கள், புத்தர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் இல்ல, எந்த இனத்தையும் சார்ந்தவர் இல்ல, எந்த நாட்டையும் சார்ந்தவர் இல்ல. ஆக்சுவலி கிருஷ்ணர் அப்படிதான். ஆனா மனிதர்கள் அறிவு பற்றாக்குறையின் காரணமாக கிருஷ்ண பகவான் எந்த மதத்தையும் சார்ந்தவர் இல்ல, பகவான் அல்லது கடவுள் அல்லது இறைவன் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா அவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் இல்ல, எந்த இனத்தையும் சார்ந்தவர் இல்ல, எந்த தேசத்தையும் சார்ந்தவர் இல்ல, எந்த மொழியும் சார்ந்தவர் இல்ல. அவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த மதம் இனம் இதெல்லாம் உடல் சார்ந்த அடையாளம். நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் இந்த மதத்துல பிறந்ததுனால நான் இந்த மதத்தை சார்ந்தவன்,
நான் இந்த இனத்தில் பிறந்ததால் இந்த இனத்தை சார்ந்தவன், நான் இந்த நாட்டுல பிறந்ததால் இந்த தேசத்தை சார்ந்தவன். இதெல்லாம் வந்து உடல் சார்ந்த அடையாளம். ஆனா உண்மையில ஆத்மா வந்து எந்த மதத்தையோ எந்த இனத்தையோ எந்த நாட்டையோ சேர்ந்தது அல்ல. இந்த உடல் இருக்கிற ஆன்மா வந்து எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு இனத்தையோ எந்த ஒரு நாட்டையோ சேர்ந்ததல்ல. ஆத்மா கிருஷ்ணாவை சார்ந்தது, கிருஷ்ணரை சேர்ந்தது. ஆனா இது மறந்துட்டோம், இதுதான் அறியாமை. இதை மறந்துட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் தன்னை உடலால் அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆத்மா அடையாளத்தை மறந்துட்டு தன்னை உடலால் அடையாளப்படுத்திட்டு ஆளுக்கு ஒரு அடையாள அட்டை வச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க இந்த ஜன உலகத்துல? நான் அமெரிக்கன் சிட்டிசன், நான் இந்தியன் சிட்டிசன், நான் யூரோப் சிட்டிசன். இது வந்து உடல் சார்ந்த அடையாளம். ஆதார் கார்டு, இந்த நம்ம பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்கிற ஆதார் கார்டு வந்து மெட்டீரியல், பௌதிகமான அடையாளம். ஆனா உண்மையில ஆத்மா இது எதையுமே சார்ந்தது இல்ல. ஆத்மாவோட ஒரு ரியல் ஐடென்டி கார்டு. ஆத்மான உண்மையான அடையாள அட்டை என்னன்னா, ஆதார் கார்டு என்னன்னா, ஜீவரே சொல்லுமோவே கிருஷ்ணரே நித்யதாஸ். இந்த ஆதார் கார்டு எழுதியிருப்பாங்க கீழே, நம்ம ஆதார் கார்டுக்குள்ள கவர்மெண்ட் என் ஆதாரம் என் அடையாளம். பட் ஸ்பிரிச்சுவல் வேல்ல ஒரு ஆதாரம் அடையாளம் இருக்கு. ஜீவரே சொல்லும்போது கிருஷ்ணரே நித்யதாஸ். அப்ப நமக்கு எல்லாம் ஒரு ஆதார் கார்டு கொடுக்கணும். அது கீழே என்ன எழுதிருக்கும்? ஜீவரே சொல்லும்போது கிருஷ்ணரே நித்யதாஸ். இதான் என்னோட உண்மையான அடையாளம். எஸ், என் உண்மையான அடையாளம் என்னன்னா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், கிருஷ்ணனுடைய தாசன். அதான் என்னோட உண்மையான ஆதார் கார்டு, அடையாள அட்டை. அட்ரஸ் ப்ரூஃப் கேக்குறாங்க. எங்க போனாலும் உங்க அப்பா பேர் என்ன, உங்க விலாசம் என்ன, அதுக்கு என்ன அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க. உடனே நான் சொல்றேன் காந்தசாமி மகன் முனுசாமி, சின்னசாமி மகன் குப்புசாமி. ஆக்சுவலி அது என்னுடைய அடையாளம் அல்ல. ஐ ஆம் சன் ஆஃப் கிருஷ்ணா, நான் கிருஷ்ணனுடைய குழந்தை. ஜீசஸ் கிருஷ்ணன், ஐ ஆம் தி சன் ஆஃப் காட். ஜீசஸ் சொல்றாரு, நான் இறைவனின் குழந்தை. we are also son of God. நாமளும் இறைவனுடைய குழந்தை தான். ஆனா நம்ம இறைவனை மறந்த குழந்தை. இயேசு கிறிஸ்து வந்து இறைவனை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்த குழந்தை. இயேசு கிறிஸ்து வந்து இறைவனை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்த குழந்தை. எதுக்கு? இந்த மாதிரி இறைவனை மறந்த குழந்தைகள் ஞாபகப்படுத்துறது. அதே மாதிரி எண்ணற்ற ஆச்சாரியர் வராங்க. அவங்க எல்லாம் பகவானுடைய சக்தியளிக்கப்பட்ட அவதாரங்கள், பகவானுடைய பிரதிநிதிகள். ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்றவங்க. அவங்க இந்த பூமியில வர்றாங்க. அவங்களும் இறைவனுடைய குழந்தைதான், நாமளும் இறைவனுடைய குழந்தைதான். பிரபுபாதரும் இறைவனுடைய குழந்தைதான். ஆனா இறைவனுக்கு பிரியமான குழந்தை. நாமளும் இறைவனுக்கு பிரியமான குழந்தைதான். ஆனா நம்ம பிரியமா நடந்துக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குழந்தை அப்பாவை மறந்துட்டு இந்த ஜட உலகத்துல வசீகரத்துல கவர் பண்ணு. ஒரு குழந்தை, அழகான உதாரணம். ஒரு குழந்தை வந்து அப்பாவோட கையை பிடிச்சிட்டு எக்ஸிபிஷன் போனது. எக்ஸிபிஷன்ல போனா நிறைய இருக்கும். ஜெயிண்ட் வீல் இருக்கும், ராட்னாந்தூரி இருக்கும், மேஜிஷியன் இருப்பாரு. அங்க மோட்டார் கார் ஒண்ணு ஓடும். மோட்டார் பைக்குள்ள வந்து அந்த ஒரு குழி மாதிரி பண்ணி அதுக்குள்ள பைக் ஓட்டிட்டு இருப்பாங்க, மேஜிக் பண்ணுவாங்க. அப்புறம் அங்க பெரிய பப்படம் கிடைக்கும், டெல்லி பப்படம். அப்புறம் வந்து பஞ்சு மிட்டாய் கிடைக்கும். ஒரு விதவிதமான உணவுகள் கிடைக்கும். அங்க மாங்காய் நிறைய கிடைக்கும், பஜ்ஜி கிடைக்கும், ஜவு மிட்டாய் கிடைக்கும். அப்புறம் வந்து பஸ்ஸு, காரு, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தை விளையாட்டு பொருள் எல்லாம், ரயில் பெட்டி. இந்த குழந்தை என்ன அப்பாவை பார்த்துட்டு இந்த ஒன்னொன்னா வாங்கி வச்சுக்குது. இந்த குழந்தை கேட்கறதெல்லாம் அப்பா வாங்கி கொடுக்குறாரு. இந்த குழந்தை வந்து பெரிய பப்படம் பார்த்து அது வேணும்னு கேட்டது, அப்பா வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் ஜெயிண்ட் வீல்ல போய் சுத்தணும்னா அப்பா உட்கார வச்சுட்டாரு. அப்புறம் அந்த பெரிய ராட்னாந்தூரியில போகணும் எல்லாம் இருந்தது. இந்த குழந்தை கையில வந்து காரு, இந்த குழந்தை வந்து இந்த விளையாடுற சொப்பு சாமான், குட்டி குட்டி காரு, அப்புறம் வந்து சோட்டா பீம் என்னென்னமோ வாங்கி வச்சுக்கிச்சு. திடீர்னு என்னாச்சு, இந்த குழந்தை கையில வச்சுட்டு அப்பாவோட கையை விட்டுருச்சு. அப்பாவோட கையை விட்டாச்சு. இப்ப குழந்தை என்ன பண்ணுது? அழ ஆரம்பிக்குது. கையில வந்து கார் இருக்கு, கையில மிட்டாய் இருக்கு, அந்த குழந்தை கேட்டதெல்லாம் கையில இருக்கு. ஆனா இப்ப குழந்தைக்கு என்ன ஆச்சு? அழ ஆரம்பிச்சு. ஏன்? அப்பாவை காணோம், அப்பாவை காணோம். எல்லாம் இருக்கு, அந்த குழந்தை விரும்புனதெல்லாம் அங்க இருக்கு. அந்த குழந்தை விரும்புறதெல்லாம் இருக்கு.
ஆனா குழந்தைக்கு வந்து இப்ப அது திருப்தி தரல. இந்த குழந்தைக்கு என்னாச்சு, அது திருப்தி தரல. குழந்தை முதல்ல என்ன நினைச்சிட்டு இருந்தது, இதெல்லாம் என்ன திருப்திப்படுத்தும். இந்த குழந்தை அந்த எக்ஸிபிஷனுக்குள்ள போனோடனே அப்பாவை மறந்தாச்சு. இந்த குழந்தை வந்து இந்த எக்ஸிபிஷனுக்குள்ள போனோடனே, பொருள் காட்சிக்குள்ள போனோடனே அந்த பொருள் காட்சியோட வசீகரம், அந்த பொருள் காட்சியோட வசீகரம் வந்து அந்த குழந்தையை கவர்ந்தது. இந்த குழந்தை அப்பாவை மறந்தது. ஏன்னா அப்பா தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அப்பா மறந்துட்டு, ஐயா என் கையில கார் இருக்கு, என் கையில மிட்டாய் இருக்கு, எல்லாம் ஜாலியா இருக்கு. ஆனா திருப்பி பார்த்தா அப்பாவை காணோம். அப்பதான் அந்த குழந்தைக்கு புரிய வருது, இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்ல, என் அப்பாவை காணோமே தேட அழ ஆரம்பிக்குது. அழுது எக்ஸிபிஷன் அந்த பொருள் காட்சிக்குள்ள தேடுது அப்பாவை காணோம். தென் ஒரு வழியா கடைசியில அப்பாவை கண்டுபிடிச்சு. அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு வந்து சமாதானம் ஆச்சு. அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து சமாதானம் ஆச்சு. அதே போலதான் இந்த ஜட உலக சிருஷ்டிப்பு. ஜட உலக சிருஷ்டிப்பு. இங்க ஒரு பாகவதம் ஃபுல்லாவே, பாகவதம் முழுவதும் பரவலாக 10 விஷயங்கள். பகவத்கீதை முழுவதும் பரவலாக 5 விஷயங்கள். என்னென்னது பகவத்கீதை முழுவதும் பரவலாக பேசப்பட்ட 5 விஷயம்? ஈஸ்வரா, பிரகிருதி, கால, கர்மா, மெட்டீரியல் நேச்சர், பௌதிக இயற்கை. அதான் பிரகிருதி. ஜீவா, பிரகிருதி, காலா, கர்மா. இன்னொன்னு ஈஸ்வரா. ஈஸ்வரா, ஜீவா, ஈஸ்வரா, பிரகிருதி, காலா, கர்மா. பகவத்கீதை முழுவதும் இந்த 5 விஷயங்கள் பரவலா பேசப்பட்டிருக்கு. ஈஸ்வரா, ஜீவா, ஈஸ்வரா, பிரகிருதி, காலா, கர்மா. ஜீவாத்மா, பரமாத்மா, பௌதிக இயற்கை, காலம், செயல். இந்த 5 விஷயம். ஜீவாத்மா, பரமாத்மா, பௌதிக இயற்கை, காலம், செயல். இந்த 5 விஷயங்களும் பகவத்கீதையில பரவலா பேசப்பட்டிருக்கு. இதுல வந்து 4 நித்தியமானது, ஒன்று மாறக்கூடியது. எந்த 4 நித்தியமானது? ஜீவா, ஜீவா, ஈஸ்வரா, பிரகிருதி, காலா. 4 நித்தியமானது. கர்மா மாறிட்டே இருக்கு. ஜீவாத்மா, பரமாத்மா, பௌதிக இயற்கை, காலம், நித்திய காலம். காலம் காலம் டைம் இஸ் எட்டர்னல், நித்திய காலம். சோ 4ம் நித்தியமானது. ஆனா கர்மா மட்டும் மாறிட்டே இருக்கு. கர்மாவுடைய கர்மத்துக்கு கேட்டால் போல நம்ம பலன் அனுபவிச்சுட்டே இருக்கோம். கர்மா மாறிட்டே இருக்கு. ரைட். சோ அதே போல ஸ்ரீமத் பாகவதம் முழுவதும் 10 பிரிவுகள் இருக்கு. முக்கியமான விஷயங்கள் பாகவதத்துல பேசப்பட்டிருக்க முக்கியமான விஷயங்கள் என்னென்னது? சர்க்கா, விசர்கா, ஸ்தானம், போஷணம், உதயக, மன்மந்திர, ஈசானுகதா, நிரோதோ, முக்தி, ஆசிரியம். என்னென்னது? சர்க்கா, விசர்கா, ஸ்தானம், போஷணம், உதய, மன்மந்திர, ஈசானுகதா, நிரோதோ, முக்தி, ஆசிரியம். இந்த 10 விஷயங்கள் 10 பிரிவுகளை கொண்டது பாகவதம் முழுவதும். இதுதான் பரவல இந்த 10 பிரிவுகளை கொண்டது. சோ ஃபர்ஸ்ட் சர்க்கா. சர்க்கானா படைப்பு, சிருஷ்டி, சிருஷ்டிப்பு, பிரபஞ்ச சிருஷ்டி. இரண்டாவது விசர்கா, செகண்டரி கிரியேஷன், உபசிருஷ்டி, உபசிருஷ்டி. மூணாவது ஸ்தானம். ஸ்தானம்னா கிரக அமைப்புகள், பல்வேறு கிரக அமைப்புகள். நாலாவது போஷணம், பகவானால் அளிக்கப்படும் பாதுகாப்பு. போஷணம்னா பகவான் அளிக்கப்படும் பாதுகாப்பு. அஞ்சாவது ஊதயக. உதயனா படைப்பை தோன்றும் சக்தி, எனர்ஜி. எங்க இருக்கு இந்த சக்தி? கிரியேஷனுக்கான சக்தி எங்க இருந்து வந்தது? உதய. மன்வந்திரா, பல்வேறு மனுக்களின் கால மாற்றம். ஈசானு கதா. ஈசானு கதா அப்படின்னா ஈசானு கதா, ஈஷா அனுகதா, பகவத் விஞ்ஞானம், பகவானை பற்றி சயின்ஸ், சயின்ஸ் ஆஃப் காட். இறைவனை பற்றி இறை விஞ்ஞானம், இறைவனை பற்றி விஞ்ஞானம், பகவானை பற்றி விஞ்ஞானம். அதுக்கப்புறம் நிரோதோ, நிரோத முக்தி, பரமபதத்தை சென்றடைவது. அப்புறம் முக்தி. அதுக்கப்புறம் ஆஸ்ரயக. ஆஸ்ரயனா அந்த உத்தம புருஷன் தான் வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள். மனித வாழ்க்கையில் உயர்ந்த நோக்கம் என்ன? மனித வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய உயர்ந்த நிலை என்ன? இந்த 10 விஷயம். இந்த 10 விஷயம் வந்து அனைத்து கேள்விகளுக்கு பதிலாமே.
எல்லா கேள்விகளுக்கான பதில், எல்லா கேள்விகளுக்கும் தக்க பதில் வந்து பாகவதம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இந்த புரோபாட் பொருளுரை அழகா சொன்னார். 3ஆம் ஸ்லோகத்துல பொருளுரை என்ன சொன்னாரு? 10 பகுதிகளாக உள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் விஷயங்களை விவரிப்பதற்காக, இந்த 10 விஷயத்தை விவரிக்கிறதுக்காக பாகவதம் முழுவதும் 10 பிரிவுகளை கொண்டிருக்கு. இந்த 10 பிரிவுகளையும் விவரிக்கிறதுக்காக 7 தொடர்ச்சியான பதங்கள், அடுத்தடுத்து 7 முக்கியமான ஸ்லோகம். அதுல முதலா இருப்பது பௌதீக புத்தி மற்றும் மனம் ஆகியவற்றால் தொகுக்கப்பட்ட பௌதீக அகங்காரத்தையும் நிலம் நீர் போன்றவைகளை கொண்ட 16 ஆரம்ப தோற்றங்களை பற்றியவையாகும். கிரியேஷன். சர்க்கா மீன்ஸ் கிரியேஷன். அப்ப சர்க்கா இன்னைக்குள்ள பதம் வந்து எதை சொல்றதுன்னா சர்க்கா, படைப்பை பற்றி சொல்றது. இந்த படைப்பை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. படைப்பு, படைப்பை பற்றி என்னெல்லாம் கருத்துக்கள்லாம் இருக்கு? தானா திடீர்னு உருவாயிருச்சு. இல்ல விஞ்ஞானிகள் சொல்றாங்க திடீர்னு ஒரு வெடிப்பு வந்தது, அது வந்து பிரபஞ்சம் உருவாயிருச்சு, திடீர்னு வந்தது. அப்புறம் வேற என்ன இருக்கு? கெமிக்கல் காம்பினேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் படைப்பை பற்றி நிகழக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. ஆன்லைன்ல ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. பிரபு, ஒரு முட்டை, ஒரு அண்டம், அந்த முட்டையில இருந்து எல்லாம் அப்படியே வெடிச்சு வெளியே வந்தது அப்படிங்கிற மாதிரியும். ஒரு அண்ட முட்டை வெடிச்சு அதுக்குள்ள எல்லாம் வந்துச்சு, பிக் பேங் தியரி. சரி, அப்புறம் வேற என்ன? படைப்பை பற்றி வேற என்னென்ன தத்துவங்கள்ல? தானா வந்துருச்சு, இயற்கை வந்து தானா இயங்குது, இயற்கை வந்து தானா இயங்குது. இந்த மாதிரி படைப்பை குறித்து பல்வேறு தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கு. எல்லாமே தப்பான. படைப்பை குறித்து பேசக்கூடிய விஷயங்கள் மனக்கற்பனையாலேயோ, மனக்கற்பனை உட்கார்ந்து மனசால கற்பனை பண்ணி இப்படி தோன்றிருக்கலாம், அப்படி தோன்றிருக்கலாம், இப்படி வந்திருக்கலாம், அப்படி வந்திருக்கலாம். மனக்குதிரையில பிரயாணம் பண்றதுனால படைப்பை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. அது முழுமையான அறிவு அல்ல. அன்னைக்கு பேசிட்டு இருந்தேன், அறிவு பெறுவதற்கான சரியான வழி என்ன? அறிவு பெறுவதற்கான சரியான வழி என்ன? 3 வழிகள் அறிவு பெறலாம். என்னென்னது? அப்புறம் சாஸ்திரம் இல்ல, அது ஓகே. அனுமானா ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷா. அறிவு பெறதுக்கு 3 நிலை இருக்கு. 3 நிலையில 3 வழியில் அறிவு பெறலாம். பிரத்யக்ஷா, அனுமானா, ஸ்ருதி. ஸ்ருதி பிரத்யக்ஷான பார்க்கிறது, பார்க்கிறதுனால பெறக்கூடிய அறிவு. நம்மகிட்ட சிலர்கிட்ட கேட்போம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அதை பார்த்திருக்கேன் இல்லையா, அங்க சண்டை நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நான் பார்த்தேங்க, கண்ணால பார்த்தேன். சோ அது மூலமா இப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிவு கிடைக்குது, பிரத்யக்ஷா. அடுத்து அனுமானம் என்றது யூகம் பண்றது. அப்படி அங்கயா அங்க சண்டை நடந்திருக்கலாம், அங்க வந்து சண்டை நடந்திருக்கலாம், இது ஒண்ணு யூகம் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் அங்க இருந்தாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. 2 பேர் அங்க இருந்தா சண்டை நடந்துட்டு யூகம் பண்றது இல்லையா? அந்த 2 பேர் அங்க இருந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும் அங்க சண்டை நடந்திருக்கும், நாமளா யூகம் பண்றது. அப்புறம் ஸ்ருதினா செவி வழியாக கேட்டு பெறுவது. செவி வழியாக கேட்டு பெறுவது. அப்போ சில நேரங்கள்ல கண்ணால் பெறக்கூடிய அறிவு பொய்ய, உண்மை அது உறுதியா இருக்காது, சரியானது குறைவுடையதா. ஏன்னா புலன்கள் குறைபாடு உடையது, அதனால கண்ணால் பெறக்கூடிய அறிவு குறைவுடையதுதான். தூரத்துல இருந்து பார்த்தா ட்ரெயின் வந்து ஒரு சின்ன டார்ச் லைட் மாதிரி இருக்கு, ஆனா உண்மையில டார்ச் லைட் மாதிரி இல்ல. அது வந்து கிட்ட வர அதுல எவ்வளவு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, அது பெட்டி பெட்டியா இருக்கு. அப்ப கண்ணால பெறக்கூடிய அறிவு முழுமையானதா இல்ல, குறைவுடையதா இருக்கு. அனுமானம் அதே மாதிரிதான் இருக்கலாம், நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது வியூகப்படும். ஸ்ருதினா சாஸ்திரத்திலிருந்து கேட்பது. ஏன்னா சாஸ்திரங்கள் வந்து 4 குறைக்கு அப்பாற்பட்டது.
சாஸ்திரம் வந்து 4 குறை, ஜீவாத்மனுடைய 4 குறை. ஜீவாத்மனுடைய 4 குறை என்னது? தவறு செய்யறவங்க, மாயக்குட்பட்டவங்க, ஏமாற்றுபவர்கள், புலன்கள் குறைகள். இந்த 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டது சாஸ்திரம். ஏன் சாஸ்திரம் 4 குறைக்கு அப்பாற்பட்டது? சாதாரண மனிதனால் எழுதப்பட்டது இல்லை. அப்ப எந்த மாதிரி ஆளால் எழுதப்பட்டது? பகவானுடைய சத்யாவேஷ அவதாரம் வியாசதேவர். வியாசதேவர் 4 குறைக்கு அப்பாற்பட்டவர். அவர் கொடுத்த சாஸ்திரம் 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டது. அதனால இந்த குறைவுடைய மனிதன் குறையுடைய புலன்களை வைத்துக் கொண்டு படைப்பை ஆராய்வது நடக்காத காரியம். அது வெறும் கால விரயம் தான். தன்னுடைய சொந்த முயற்சினால படைப்பின் ரகசியத்தை அறிவுன்னு நினைக்கிறவன் அவன் நேரத்தை வீணடிக்கின்றான். தன் சொந்த முயற்சினால படைப்பின் ரகசியத்தை அறிந்து கொள்ள விரும்புவன் தன் நேரத்தை வீணடிக்கின்றான். எப்படி பல்வேறு தவறான கருத்துக்கள் இருக்கு. படைப்பை பற்றிய தவறான அபிப்பிராயங்கள் திடீர்னு வந்துச்சு. அது இயற்கைங்க, அது ஏற்கனவே இருந்ததுங்க, அது இயற்கையா இருந்ததுங்க அப்படின்னு சொல்றவங்க. அப்புறம் இன்னொன்னு ப்ரோப்பா பொருள் சொல்லியிருக்காரு. ப்ரோப்பா என்ன சொல்றாரு? படைப்பு பௌதிக இயற்கையின் ஒரு உற்பத்தி போல் காட்சியளிக்கிறது. இந்த முடிவு அறிவு பற்றாக்குறையால் இது படைப்பு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பௌதிக இயற்கையோட உற்பத்தி எல்லாம் இங்க இருந்து வந்தது. யாரும் படைக்கலாம் ஒண்ணும் செய்யல, அது இயற்கையாவே வந்தது. இது ஒரு தப்பான அபிப்பிராயம். அப்புறம் இயங்க முடியாத ஜட இயற்கையிலிருந்து சிருஷ்டிப்பு படைக்கப்படுகிறது என்பது தவறான ஒரு முடிவாகும். அடுத்த 2வது முடிவு என்னது? இந்த ஜட இயற்கையே பௌதிகமானது, அதுல இருந்து அது தானாவே சிருஷ்டிப்பு பண்ணிக்கிச்சு. ஜட இயற்கை இயங்காது. ஜட இயற்கை வந்து பௌதிக சக்தி, இந்த மெட்டீரியல் நேச்சர். மெட்டீரியல் நேச்சருக்கு கிருஷ்ணா நினைச்சு பௌதிக சக்தி, மெட்டீரியல் எனர்ஜி. இந்த மெட்டீரியல் எனர்ஜி எப்படி அதே ஒர்க் ஆகும்? அது தவறா நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? இந்த இயங்க முடியாத ஜட இயற்கையில் இருந்துதான் சிருஷ்டிப்பு படைக்கப்படுகிறது, கிரியேஷன் வருது. அப்ப என்ன நினைக்கிறாங்க? மெட்டீரியல் நேச்சர் தான் கிரியேஷன் காரணம், கிரியேஷனுக்கு காரணம். இந்த பௌதிக இயற்கை தான் படைப்புக்கே காரணம் நினைக்கிறாங்க. ஏன்னா இது முதல்ல இருந்து இருக்குன்னு. பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான். பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க? இந்த பௌதிக இயற்கை இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே இயற்கைங்க, அது ஏற்கனவே இருந்ததுக்குங்க, அதுதாங்க எல்லா சிஸ்டம் காரணமா இருக்கு. இது ஒரு தவறான அபிப்பிராயம். இது வந்து ஒரு தவறான முடிவு. பௌதிக இருள் தான் அதற்கு காரணம் என்பது வேதத்துக்கு எதிரான முடிவாகும். வேதத்துக்கு எதிரான முடிவு என்னது? இந்த ஜட இயற்கை தான் படைப்பு காரணம் நினைக்கிறது. அப்ப வேதத்தோட முடிவு என்னது? சரி, அது ஓகே, அது ஹையஸ்ட் லெவல். அது ஹையஸ்ட் லெவல். வேதம் என்ன சொல்றது? சர்வம் கலோ இதம் பிரம்மம். எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது. எல்லாம் பிரம்ம. இப்ப பிரம்மங்கிறது என்னது? எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்ததுன்னா பிரம்மங்கிறது என்னது? தேஜஸ். தேஜஸ் பகவானுடைய உடலிருந்து வரக்கூடிய தேஜஸ், பகவானுடைய ஆன்மீக லோகத்தில் வரக்கூடிய தேஜஸ், அந்த ஆன்மீக சக்தி, அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் வேதம் சொல்லுது. ஆனா பௌதிகவாதி என்ன நினைக்கிறாங்க? இந்த பௌதிகம் வருது, இருள் இருந்து வருது. நோ. அப்போ வந்து இந்த ஜட இயற்கை தான் படைப்பு காரணம் நினைக்கிறது வேதத்துக்கு எதிரான தவறான முடிவு. ரைட்? சுவாமிக்கு இவ்வாறாக மூல படைப்பானது பரமபுருஷன் பகவானிலிருந்து அல்லது பரபிரமனிலிருந்து வருவதாகும். சரி, இப்போ இது இன்னும் தெளிவா பார்க்கணும். இந்த ஜட இயற்கை இருக்கு இல்லையா, இந்த ஜட இயற்கை தானா இயங்க. ஏன்னா அது ஜடம். உதாரணத்துக்கு இந்த மைக்ரோபோன். இந்த மைக்ரோபோன் வந்து ஒரு ஜடம். இது ஒரு ஜட வஸ்து. ஜட வஸ்து தானா இயங்காது. இது இப்ப எப்படி இயங்குது? நான் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் இயங்கும். இந்த ஜட வஸ்து இயங்குறதுக்கு நான் சுவிட்ச் ஆன் பண்ணணும். நான் சுவிட்ச் ஆன் பண்ணல, தானா ஆன் பண்ணி எல்லாம் பேசாது. தானா ஆன் பண்ணி தானாலாம் பேசாது. இது வந்து ஒரு மெட்டீரியல் ப்ராடக்ட். இது வந்து ஒரு பௌதிகமான பொருள். இந்த மெட்டீரியல் ப்ராடக்ட் வந்து இந்த பௌதிகமான பொருள் இயங்கணும்னா ஒரு ஆன்மீகத்தோட சம்பந்தம் இருக்கு.
இந்த பௌதிகமான பொருள் இயங்கணும்னா ஒரு ஆன்மீகத்தோட சம்பந்தம். அப்போ இது பௌதிகமான பொருளா இயங்குறதுக்கு யாரோட சம்பந்தம் தேவைப்பட்டது? இந்த ஆன்மாவுடைய சம்பந்தம், இந்த உடல் இருக்கிற ஆன்மா. இந்த ஆன்மாவுடைய சம்பந்தத்தினாலதான் இந்த இந்த மைக்ரோபோன் இயங்குது. அதே போலதான் ஜட உடல். இந்த ஜட உடல் வந்து தானா இயங்காது. இந்த உடலை யார் இயக்கிட்டு இருக்கா? ஆத்மா இயங்கிட்டு இருக்கு. அப்போ இங்க காணக்கூடிய எதுவுமே வந்து கிருஷ்ணனுடைய சக்தியிலிருந்து பேரானதே அல்ல. கிருஷ்ணர் வந்து சக்திமான். கிருஷ்ண பகவான் சக்திமான். அவற்றது பல்வேறு சக்திகள், அச்சிந்திய சக்தி, எல்லையற்ற சக்தி. அத 3 கேட்டகரியா டிவைட் பண்ணலாம். கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி, கிருஷ்ணருடைய பௌதிக சக்தி, கிருஷ்ணனுடைய தடஸ்த சக்தி. கிருஷ்ணனுடைய இன்டர்னல் எனர்ஜி, கிருஷ்ணனுடைய மார்ஜினல் எனர்ஜி, கிருஷ்ணனுடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி. பகவான் பிரிந்த சக்தி, பகவானுடைய ஆன்மீக சக்தி, அப்புறம் நடுத்தர சக்தி. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்க? சர்க்கான் என்னது? பிரபஞ்ச படைப்பு. பிரபஞ்ச படைப்பு எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அங்க கேள்வி வருது இல்லையா? எதெல்லாம் சர்க்கா? இந்த 16 இது சர்க்கா ஆகிய 16 பொருட்கள். இந்த 16 பொருட்கள் சர்க்கா. பூமி ராப்போ அனலோவாயு கம்மனோன் புத்திரே வச்ச அகங்காரம் இது எம்மி பின்னா பிரகிருதி அஷ்டடா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். இந்த 8ம் என்னிடத்து பிரிந்த சக்திங்கிறார் கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் கிரியேஷன், முதல் படைப்பு எப்படி நடக்குது? கிருஷ்ணனுக்கு தான் நடக்குது. இது இன்னும் விவரமா பார்த்தா மகத்தத்துவம். அது 24 மூலக்கூறுல 16 இங்க சொல்லியிருக்காங்க. 5 பஞ்சமகா பூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சமகா பூதம் இல்லாம இந்த ஜட உலகத்துல எதையுமே தயார் பண்ண முடியாது. இதுதான் பிரதானம். சர்க்கா படைப்புக்கு ஃபர்ஸ்ட், படைப்பின் ஆரம்பத்துல இந்த 16 மூலப்பொருட்கள் 16 ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண, முதல்ல படைச்சது. அப்ப படைப்பு என்று ஒன்று உண்டு என்றால் படைப்பாளி என்று ஒருத்தர் உண்டு. படைப்பு என்று ஒன்று உண்டேயானால் படைப்பாளி என்று ஒருத்தர் உண்டு. ஒரு ஒரு மியூசியத்துக்கு போனேன், அருங்காட்சியகம். அங்க ஒரு அழகான ஓவியம் வச்சிருக்காங்க. அழகான ஓவியம், ரொம்ப அழகான ஓவியம். நம்ம ஓவியத்தை புகழ்றோம், அந்த ஓவியத்தை அந்த ஓவியரை விட்டுறோம். ஓ, இந்த ஓவியம் ரொம்ப அழகா இருக்கு, இந்த டிராயிங், இந்த பெயிண்டிங் வந்து வாவ் வண்டர்ஃபுல், வாட் அ பெயிண்டிங்கா, இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பெயிண்டர் இருக்காரு, இந்த ஆர்டிஸ்ட். ஓ, திஸ் வெரி நைஸ் ஆர்ட். ஓ, இந்த கலை, இந்த ஆர்ட் வந்து, இந்த பெயிண்டிங், இந்த பிக்சர் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு பின்னாடி ஆர்டிஸ்ட் இருக்காரு. அப்போ கிருஷ்ணரால உருவாக்கப்பட்ட ஒரு சிறு ஆத்மாவுக்கு வந்து இவ்வளவு ஒரு அழகான ஒரு சித்திரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு கிருஷ்ணரால உருவாக்கப்பட்ட, கிருஷ்ணனிலிருந்து தோன்றிய, கிருஷ்ணருடைய பகவானுடைய ஒரு சிறிய அம்சமான, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஒரு சிறிய அம்சமான, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நடுத்தர சக்தியான, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஒரு சிறிய ஆத்மானால ஒரு அழகான ஓவியத்தை கொடுக்க முடியும்னா, கிருஷ்ணரால எவ்வளவு அழகான இயற்கை உற்பத்தி பண்ணும். நம்ம ஓவியத்தை ரசிக்கிறோம், ஓவியத்தை ஒட்டுறோம். நம்ம ஆர்ட்டை புகழ்றோம், ஆர்டிஸ்ட ஒட்டுறோம். அதே போலதான் கிரியேஷனுக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்கார். ஓகே, இந்த ஆர்டிஸ்ட் எங்கன்னு தெரியல, அதனால இது தானா வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஒருத்தர் வந்து ஒரு அழகான ஆர்ட் பார்த்தாங்க, ஒரு அழகான ஓவியத்தை பார்த்தாங்க, அந்த ஓவியரை பார்க்கல. ஓவியரை பார்க்காதனால இது ஓவியரே, இந்த ஓவியத்துக்கு ஓவியரே கிடையாது, தானா வந்து சொல்ல முடியும் இல்லையா? நான் ஓவியரை பார்க்காதனால, நான் அந்த ஓவியரை பத்தி தெரிஞ்சுக்காதனால, நான் அந்த ஓவியரை பற்றி கேட்காதனால இந்த ஓவியத்துக்கு ஓவியனே கிடையாது, அது தானா வந்தது. இதுதான் இங்க நடக்குது. இந்த ஜட உலகத்துல என்ன நடக்குது? இதே விஷயம்தான். நான் வந்து இயற்கையை பார்க்கிறேன், இயற்கை ரொம்ப அழகா இருக்கு, இயற்கை ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அந்த இயற்கையை உற்பத்தி செய்த இறைவனை என்னால உணர முடியல. இந்த இயற்கையை உற்பத்தி பண்ண இறைவனை உணர முடியாதனால, இறைவனை காண முடியாதனால, இறைவனை பார்க்க முடியாதனால அப்படி ஒண்ணு இல்லைன்னு நினைச்சேன்.
இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அப்படியே இருக்கும் பட்சத்துல அவர் உருவம் இல்லைன்னு நினைக்கிறது. ஃபர்ஸ்ட் இறைவனே இல்லைன்னு நினைக்கிறது ஒரு சாரர். ஒரு சாரர் இறைவனே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இயற்கை இயற்கை ரொம்ப அழகா இருக்கு, ஆனா இறைவன் இல்லைன்னு நினைப்பது ஓவியத்தை ஒப்புக்கொண்டுட்டு ஓவியர் இல்லைன்னு சொல்ற அர்த்தம். ஓவியத்தை ஒப்புக்கொண்டேன், ஓவியன் கிடையாது, ஓவியர் கிடையாது. ரெண்டாவது, இந்த ஓவியருக்கு உருவம் கிடையாது, அவர் அப்படியே ஏதோ திடீர்னு வந்து வரைஞ்சிட்டாரு. அவர் உருவம் ஒண்ணும் இல்ல, அவர் உருவம் இல்லாம வரைஞ்சு வச்சாரு. உருவம் இல்லாம எப்படி ஒரு ஓவியனால ஒரு ஓவியத்தை உருவாக்க முடியும்? ஓகே, கிளியர். இதுதான். சோ அதனால இந்த படைப்பை குறித்து நிகழக்கூடிய, படைப்பை குறித்து இருக்கக்கூடிய பல்வேறு தப்பான அபிப்பிராயங்களுக்கு பாகவதம் முற்றுப்புள்ளி வைக்குது. படைப்பை குறித்து இருக்கக்கூடிய பல்வேறு தப்பான அபிப்பிராயங்களுக்கு பகவத்கீதையிலும் ஃபுல் ஸ்டாப் இருக்கு, முற்றுப்புள்ளி இருக்கு, பாகவதத்தில் இருக்கு. பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? படைப்பை குறித்து கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்றாரு? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. படைப்பை குறித்து பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார்? ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இது மத்வா வஜதே மாமுதா பாவசமபிதா. இந்த ஜட உலகமானாலும் சரி, ஆன்மீக உலகமானாலும் சரி, ரெண்டு எங்கிட்ட இருந்துதான் தோன்றுதுங்கிற. சரி, அப்புறம் நிறைய இடத்துல சொல்றாரு, பீஜமாம் சர்வபூதானா. இந்த அகிலத்தோட விதை போட்டது கிருஷ்ணா. நாம அறுவடை பண்ணிட்டு இருக்கிறோம். விதை போட்டது கிருஷ்ணா, ஜட உலகத்தை படைச்சது கிருஷ்ணா. யார் அனுபவிச்சுட்டு இருக்கா? நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பீஜமாம் சர்வபூதானா, எல்லா உயிர்வாழின் விதையும் நானே. பீஜமாம் சர்வபூதானா முக்தி பார்த்த சனாதனம். இன்னொன்னு அகம் பீஜ பிரஜாபிதா, நானே விதையளிக்கும் தந்தை. ஐ ஆம் தி சீட் கிவிங் ஃபாதர். நானே விதையளிக்கும் தந்தை. பக்த பரதரம் நான் அந்நிய கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா. என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை அர்ஜுனா. சூத்திரே மணிகனாய்வ நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல் அனைத்தும் என்னையே சார்ந்திருக்கிறது. நூல்ல முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல் அனைத்தும் என்னையே சார்ந்திருக்கு. அப்புறம் எப்படி கிரியேட் பண்றதா கிருஷ்ணர் சொல்றாரு? மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம். எனது கடைக்கண் பார்வையால் ஜட இயற்கை இயங்குது. ஜட இயற்கை தானே இயங்காது, அது ஜடம். ஜட வஸ்து எப்படி தானே இயங்கும்? கிருஷ்ணாவுடைய சம்பந்தம் இருக்கணும். இப்போ அதேதான், சேம் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இது ஜட உடல். இந்த ஜட உடல் ஏன் இப்ப இயங்குது? இதுல ஆன்மா இருக்கு, இயங்குது. அப்போ இந்த ஒரு சிறு உடல், இந்த ஒரு உடலே ஒரு ஆத்மா இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை பரமாத்மா இயக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சிறு உடலை ஆன்மா இயக்கிக் கொண்டிருப்பது போல பிரபஞ்சம் என்றும். அதனாலதான் அவருக்கு விஸ்வாத்மா. கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் விஸ்வாத்மா. இந்த விஸ்வாத்மாங்கிற வார்த்தைக்கு கேள்வி, விஸ்வாத்மாங்கிற வார்த்தைக்கு கேள்வி. விஸ்வாத்மாங்கிற வார்த்தை வந்து குந்தி தேவி மகாராணி பிரார்த்தனையில வரும். அஜ விஸ்வாத்மா. ஸ்லோகம் மறந்துட்டேன், எடுங்க. ஃபர்ஸ்ட் கேண்டோ எடுங்க. ஃபர்ஸ்ட் கேண்டோல 8th சாப்டர்ல குந்தி மகாராணி பிரேயர்ல விஸ்வாத்மாங்கிறவர். கிருஷ்ணா இந்த ஜட உலகத்துக்கு ஆன்மா, அவர் பரமாத்மா. நம்ம அணு ஆத்மா, கிருஷ்ணர் பரமாத்மா. கிருஷ்ணா தான் இந்த ஜட உலகத்தை இயக்குற. எப்படி இந்த உடல் ஆத்மா இருக்கிறதா இயக்குதோ, நம்ம உடல் வந்து ஆன்மா இருக்கிறதுனால இயக்குது. இந்த பரமாத்மா இல்லாம இந்த ஜட உடல் இயங்காது, ஜட உலகம் இயங்காது. விஸ்வாத்மாங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பேர், விஷ்ணு பேர். ஜன்ம கர்மச்ச விஸ்வாத்மன் அஜஸ்யாகுதுராத்மனக பிரியன் ரிஷிஷு யாதஸ்யோ தத் அத்யந்தத்த விதம்பனம். பிரபஞ்ச ஆத்மாவே, விஸ்வாத்மா மீன்ஸ் பிரபஞ்ச ஆத்மா. ஓ பிரபஞ்ச ஆத்மாவே, தாங்கள் செயலற்றவர் என்ற போதிலும் செயலாற்றுகின்றீர்கள். தாங்கள் பிறப்பற்றவராக இருந்தும் ஜீவசக்தியாகவும் இருப்பினும் பிறப்பை ஏற்கிறீர்கள்.
நீங்கள் மிருகங்கள், மனிதர்கள், முனிவர்கள் மற்றும் நீரினங்கள் ஆகியவற்றில் கூட அவதரிக்கின்றீர்கள். உண்மையில இது திகப்பூட்டுகிறது. விதம்பனம் மீன்ஸ் பிவில்டரிங், திகைப்படைய செய்தது அப்படிங்கிற இன்னொரு இடத்துலயும் சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல படிச்சேன். 41 பாருங்க, 2 இடத்துல சொல்றாங்க விஸ்வாத்மான்னு. 41ஆம் ஸ்லோகத்துல அத விஸ்வேஷ விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தி ஸ்வகேஷிமி ஸ்நேகபாசம் இமம் சிந்தி திருடம் பாண்டுஷு விஷ்ணிஷு. ஓ அகில லோக நாயகரே, அகிலத்தின் ஆத்மாவே, விஸ்வரூப மூர்த்தையே, எனது உறவினர்களான பாண்டவரிடமும் விஷ்ணி குலத்தவரிடமும் எனக்குள்ள பாச பிணைப்பை தயவு செஞ்சு துண்டித்து விடுங்கள். இந்த மாதிரி பிரார்த்தனை செய்ய நமக்கு யாருக்கா தைரியம் இருக்கா? என் குடும்பத்தார் மேல எனக்கு பற்று பாசம் கூட கட் பண்ணி விட்டுருங்க. எனக்கு பேர குழந்தை மேல, என் பையன் மேல, என் பொண்ணு மேல, என் மனைவி மேல, என் கணவர் மேல பக்கத்துல வரக்கூடாது, இதை கட் பண்ணி விடுங்கன்னு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண நமக்கு தைரியம் இருக்கா? மனசு வருமா? அதுதான் புத்திமானுடைய பிரார்த்தனைகளை எல்லா சாதுக்களும் போற்றி போடுறேன். புத்திமானுடைய பெயர் வந்து எல்லா சாதுக்கள் ஆச்சாரியன்மார்கள் போற்றி புகழ்றாங்க. நான் அவ்வளவு உன்னதமான பிரார்த்தனை. எவ்வளவு அன்பு இருந்தா கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணர் மேல எவ்வளவு ஈர்ப்பு இருந்தா, கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு இருந்தா இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்ய முடியும். என்னுடைய உறவினர்கள் இருக்கிற என்னுடைய பற்றுதலை பறிச்சிருங்க என்கிட்ட இருந்து. ஸ்நேக பாசம், இவங்க மேல இருக்கிற பற்றுதலை கட் பண்ணிருங்க, துண்டிச்சிருங்கிற. அப்பதான் என்ன ஆகும்? கங்கை எவ்வாறு கரை புரண்டு போய் கடல்ல கலக்குமோ அது மாதிரி என் மனது உங்க தாமரை பார்த்துக்கு வருங்க. இப்ப ஏன் நம்மளால கிருஷ்ணரை சரணடைய முடியல? எது தடுக்குது? இதெல்லாம் தான் தடுக்குது. குடும்ப பற்றுதல், பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், இதெல்லாம் ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ், தடை கற்கள் அளிக்குது. இந்த தகர் தெரியணும், தகர் தெரியணும். சோ கிருஷ்ணா, கிருஷ்ணா தான் விஸ்வாத்மா, இந்த அகிலத்துடைய ஆன்மா. கிருஷ்ணா இல்லைன்னா இந்த அகிலம் இயங்காது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம், கிருஷ்ணர் அசைஞ்சாதான் இந்த உலகம் அசையும். கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாம வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம சந்திரன் உதிக்க முடியாது, சூரியன் மறைய முடியாது, காற்று வீச முடியாது, அக்னி யாராலும் செயல்பட முடியாது. ஏன்னா இது எல்லாமே கிருஷ்ணாவுடைய சக்தி. இங்க என்னெல்லாம் பாக்குறோமோ நம்ம, பகவத்கீதை சொல்றாரு, யத் யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊஜிதமேவா தத் ஏவானு கச்சந்தி மம தேஜ அம்சம். இந்த உலகத்துல என்னென்ன அதிசயங்கள் பார்க்கணுமோ, என்னென்ன அற்புதம் பார்க்கணுமோ, எல்லாமே கிருஷ்ணருடைய ஒரு சிறு அம்சத்துடைய வெளிப்பாடு. ஸ்மால் ஸ்பார்க், சிறு அம்சத்தோட வெளிப்பாடு. அதனால இந்த படைப்பை குறிச்சுங்கிற பல்வேறு தப்பான அபிப்பிராயங்களுக்கு இங்க பாகவதம் முற்றுப்புள்ளி இருக்கு. ரொம்ப அழகா சொல்றாரு, ஸ்ருதேன எனும் முந்தைய பாதத்தில் அல்லது வேதாந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல பரமபுருஷர் பகவானிலிருந்து அவரது பிரத்யேகமான சக்திகளை தோற்ற செய்வதன் மூலமாக படைப்பு சாத்தியமாகிறது. படைப்பாளி கிருஷ்ணா, he is a creator. சோ இந்த உலகத்துல என்ன அதிசயம் நடந்தாலும் நம்ம கிரியேட்டர் தான் போடுறோம் இல்லையா? ஓ இவர் வந்து ரொம்ப அழகா இந்த எந்திரத்தை உற்பத்தி பண்ணியிருக்காரு, கிரேட். சோ எந்திரத்தை போடுறோம், அந்த எந்திரத்தை உற்பத்தி பண்ணது போடுறோம். ஓ இவர் ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து விருது சமைச்சிருக்காரு, இவர் ரொம்ப அழகா இந்த பாட்டு பாடுறாரு, இவர் ரொம்ப அழகா கவிதை எழுதியிருக்காரு. ஜன உலகத்துல பாருங்க, அவருக்கு அவார்டு எல்லாம் கொடுப்பாங்க. விஞ்ஞானி அவார்டு கொடுக்குறாங்க, சினிமா நடிகருக்கு அவார்டு கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் அவார்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் படைப்பாளி. ஆனா இது கிருஷ்ணனுடைய விஷயத்துல நம்ம கைவிட்டுறோம். கிருஷ்ணனுடைய விஷயத்துல படைப்பை புகழ்றோம், படைப்பாளியை கைவிட்டுறோம். இதுதான் ஜட உலகத்துல பிரச்சனை. ஜட உலகத்துல பிரச்சனை என்னன்னா, இதை உணர முடியாதவங்க, இந்த படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு, படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காருன்னு உணர முடியாதவங்க படைப்போடு படைப்பை பார்த்து வியந்து போறாங்க, ஆனா படைப்பாளி விட்டுறாங்க. அழகா சொல்றாரு,
கிருஷ்ணாவுடைய சக்தியில தான் நடக்குது. அடுத்த பிரபா மேல என்ன சொல்றாரு, பரமபுருஷரின் அந்தரங்க சக்தி அவருடன் முற்றிலும் ஒன்றானதாகும். அந்தரங்க சக்தியின் தொடர்பில் தக்கவாறு இயங்கும் அந்தரங்க சக்தியின் பின்ன பகுதிகள் நடுத்தர சக்தி அல்லது ஜீவராசி என்று அழைக்கப்படுகின்றனர். அப்ப நாமும் சரி, நாமளா இருந்தாலும் சரி, நாமளா இருந்தாலும் சரி, இந்த ஜட இயற்கையானாலும் சரி, ஜட இயற்கை கிருஷ்ணாவுடைய தாழ்ந்த சக்தி. ஜட இயற்கை இருக்கு இல்லையா, அது கிருஷ்ணாவுடைய தாழ்ந்த சக்தி. ஜீவாத்மா கிருஷ்ணாவுடைய நடுத்தர சக்தி. ஜட இயற்கை விட உயர்ந்த சக்தி தான் ஜீவாத்மா. ஆனா ஜீவாத்மா என்ன நினைக்கிறான், நான் அந்த இயற்கையை அடக்கி ஆண்டுருவேன், இயற்கை மேல நான் வந்து அடக்கி ஆளுவேன். ஆனா நடக்காது. இயற்கையை நம்மளால அடக்கி ஆள முடியாது, தோத்து போயிடும். ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி. அப்ப இந்த ரெண்டு சக்தியும் அடக்கி ஆள்பவர் கிருஷ்ணா. இந்த ஜட இயற்கையும் சரி, உயிர் வாழியும் சரி, ரெண்டு பேரும் கிருஷ்ணாட்டு இருந்தா தோன்றிருக்கு. ஜட இயற்கையும் கிருஷ்ணாட்டு இருந்தா தோன்றிருக்கு, உயிர் வாழியும் கிருஷ்ணாட்டு இருந்தா தோன்றிருக்கு. அப்ப ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்துற சுப்ரீம் கண்ட்ரோலர் வந்து கிருஷ்ணா, சுப்ரீம் கண்ட்ரோல். அதனால கிருஷ்ணா வந்து ஃபர்ஸ்ட் கிரியேஷன், சர்க்கா படைப்பு செய்யறவர். அது கூட கிருஷ்ணா டைரக்டா பண்றது இல்ல. பாருங்க, கிருஷ்ணா வந்து எங்கேயாவது கிரியேஷன் பண்ற மாதிரி பார்த்திருக்கு, கிரியேஷன் பண்ற மாதிரி லீலையில ஈடுபடுற மாதிரி பாக்குறோம். கிருஷ்ணர் வந்து படைக்கிற லீலையில் ஈடுபடுற மாதிரி பார்க்கல. அவர் விருந்தாவனத்துல கோபிகளோடு நடனம் ஆடினாங்க, கன்றுகளோடும் பசுக்களோடும் இருந்தாங்க, நண்பர்களோடு விளையாடிட்டு இருந்தாங்க, அப்புறம் பாண்டவர்களோடு வனவாசத்துல இருந்தாங்க, துவாரகையில லீலை பண்ணாங்க. இப்படிதான் பார்த்திருக்கோம். அப்ப கிரியேஷன் கிருஷ்ணா எப்படி பண்றாரு, கிரியேஷன் கிருஷ்ணா எப்படி பண்றாரு, டைரக்டா அவர் இன்வால்வ் ஆகுறதே இல்ல, கடைக்கண் பார்வையாலே செஞ்சிடறாரு. கடைக்கண் பார்வையால் சில வீடுகள் அது நடக்கும். மனைவியோட பார்வையிலேயே கணவர் புரிஞ்சுக்கணும், ரைட்டு. அதே மாதிரி கணவருடைய பார்வையில மனைவி புரிஞ்சுக்குவாங்க, சரி இதான் காரணம், அந்த கடைக்கண் பார்வையில. அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து தன் கடைக்கண் பார்வையில செய்துடுறாரு. எப்படி பண்ணாரு, மயா தக்ஷேன பிரகிருதி, இந்த பௌதிக இயற்கை மூலம் தன் பார்வையை செலுத்துறது மூலம் கிருஷ்ணா இயக்கி விடுறாரு. சரி, இந்த பௌதிக இயற்கை எப்படி கிருஷ்ணாட்டு இருந்து வந்தது? நிறைய பேர் நினைக்கிறாங்க இது இயற்கை எப்படி கிருஷ்ணாட்டு இருந்து வந்தது, இயற்கை எப்படி கடவுள் எப்படி இயற்கையை படைக்கிறாரு, எப்படி படிச்சு எக்கார் நவா ஜலே பஜதிஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜகதண்ட சரோம கும்பா ஆதார சக்தி மவலம் பரம்சமூர்த்தி. ஆதார சக்தி அந்த மகாவிஷ்ணு. பாருங்க, அப்ப கிருஷ்ணா டைரக்டா இன்வால்வ் ஆகுறதுல மகாவிஷ்ணு வந்துட்டாரு கிரியேஷன். கிருஷ்ணா எப்பவுமே ஆனந்த பிரம்மம், ஆனந்தத்தில் லயிச்சிருக்காரு. அவரது ஜடையற்கையோடு சம்பந்தம் கொள்றதே இல்லை. மகாவிஷ்ணு ஜடையற்கையோடு நேரடியா சம்பந்தம் கொள்றது இல்லை. அவர் ஜடையற்கையோட சம்பந்தம் கொண்டால் ஒரு முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு. கிருஷ்ணாவோட எக்ஸ்பான்ஷன் காரணோசாய் விஷ்ணு, ரைட். சோ இந்த காரணோசாய் விஷ்ணுன்றதுதான் மகத்தத்துவம். 24 மூலக்கூறுகள், அதுல 16 சொல்லியிருக்கு. பூமி ராப்பு அனலோவாயு, அப்புறம் 5 பஞ்சமகாபூதம், 5 ஞானேந்திரியம், அறிவு பெறக்கூடிய புலன்கள், ஓசை, உருவம், சுவை, வாசனை, ஸ்பர்ஷம், அப்புறம் 5 செயல் புலன்கள், கர்மேந்திரியா, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் மற்றும் மனம். சோ இதெல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் கிரியேஷன். இது கிருஷ்ணாட்டு இருந்தா தோன்றும். செகண்டரி கிரியேஷன் பிரம்மா பண்றாரு, அது பின்வரும் ஸ்லோகங்கள் அதை பத்தி விளக்கம் இருக்கு. செகண்டரி கிரியேஷன் வந்து எப்படி பிரம்மா செய்யறாரு. ஓ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணா சர்வ காரண காரணம். அதனால இந்த படைப்பை குறித்து நிகழக்கூடிய பல்வேறு தப்பான அபிப்பிராயங்களுக்கும், பல்வேறு மனோ வியூகங்களுக்கும், பல்வேறு மன கற்பனைகளுக்கும், குழப்பத்துக்கும் பாகவதம் தக்க பதிலளிக்குது. இதுதான் இறுதி ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். பாகவதம் தான் இறுதி தீர்ப்பு. அதுக்கு மேல ஒரு உயர் அதிகாரி கிடையாது. ஏன் பாகவதம் இறுதி தீர்ப்பு, அதுக்கு மேல ஒரு உயர் அதிகாரி கிடையாது? ஏன், எதனால பாகவதம் இறுதி தீர்ப்பு, அதுக்கு மேல ஒரு உயர் அதிகாரி கிடையாது? பாகவதம் சொல்றதா தகுந்த தக்க விடை,
பர்ஃபெக்ட் ஆன்சர். ஏன்? பகவானுடைய பகவானே சொல்லியிருக்கு, நேரடியா சொல்லியிருக்கிறதுனால இன்னும் தெளிவான பதில் வரும். இன்னும் தெளிவான பதில். ஏன் வந்து பாகவதம் வந்து அல்டிமேட்? எப்படி எல்லாத்தோட சார் தூய பக்தர்கள் சொன்னனால வியாசதேவர் வந்து எல்லாம் தொகுத்து முடிச்சு ஃபைனலா கொடுத்தது அவருடைய முதிர்ந்த அறிவுனால. பாவத்தில் இருக்கு, வியாசதேவர் வந்து 4 வேதங்களை தொகுத்து அதை பல சப்ளிமெண்டரியா டிவைட் பண்ணி அதை புராணங்களை கொடுத்து அதுக்கு உபநிஷத்துக்கெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு அவருடைய ஹை இன்டெலிஜென்ட், அவர் உயர்ந்த முதிர்ந்த நிலையில அந்த முதிர்ந்த நிலையில தன்னுடைய குருநாதர் நாரதருடைய அவருடைய குருதேவர் நாரதுடைய அனுகிரகத்தினால ஒரு பாகவதம் கொடுத்ததுனால பாகவதம் இஸ் அல்டிமேட். அனைத்து வேதங்களின் சாரம், அனைத்து வேதங்களின் நிகம கல்பதோடு கலிதம் பலம் பிரபத பாகவதம் ரசமாலயம். பாகவதம் எல்லா வேதத்தின் சாரம். அதனால இதுக்கு மேலே ஒரு கிரந்தம் தேவையில்லை. எந்த வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, படைப்பு குறிச்சு ரிக் வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, படைப்பு குறித்து யஜுர்வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, படைப்பு குறித்து அதர்வ வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, படைப்பு குறித்து சாம வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, புராணத்துல என்ன சொல்லியிருக்கு, எதையும் போய் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. எந்த வேதத்தையோ புராணத்தையோ உபநிஷத்தையோ எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எல்லாத்தோடைய சாரம் தான் பாகவதம். முனிவர்கள் 6 கேள்வியில் 1 வந்துதா? என்ன கேட்டார்? 6 கேள்வியில் 1 படைப்பின் ரகசியத்தை சொல்லுங்க, அப்புறம் எல்லா வேதத்தையும் எடுத்து சாரமாக்கி கொடுங்க. கலியுக மக்களை பத்தி அவங்க நல்லா தெரியும், நம்மளை பத்தி அவங்க நல்லாவே தெரியும். கலியுகத்துல ஒருத்தருக்கு வேதம் படிக்க தகுதியும் கிடையாது, வேதம் படிக்கவும் மாட்டாங்க, அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் போயிடுச்சு. சகாலே நேக மகதா யோகம் நஷ்டப்படுறது காலப்போக்கில் எல்லாம் போயிடுச்சு. அதனாலதான் இந்த கலியுகத்துக்கு பாகவதம் தான் ஒரே வழி. பாகவதம் ஒண்ணுதான். அதனாலதான் பிரபுபார் பாகவத்தை எடுத்துன்னு போறாரு அமெரிக்கா. சைத்தன்ய மகாபிரபு பாகவதத்தை தான் பிரச்சாரம் பண்றாரு, பாகவத தர்மம். சைத்தன்ய மகாபிரபு பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்றாரு. பிரபுபாதா தன்னுடைய முதிர்ந்த வயதுல பாகவதம் செட்டு ஃபுல்லா எடுத்துட்டு உட்காந்து இரவு பகலா உட்காந்து பிருந்தாவனத்துல ராதா தாமோதர் கோயில்ல பிரபுபாதர் பாகவதத்துக்கு விளக்கு உரை கொடுத்தார். அந்த பாகவதம் ஃபுல்லா ஒரு ட்ரங்க் பெட்டியில எடுத்துட்டு போனார். பிரபுபாதர் சொல்லுவார், நான் அமெரிக்கா வரல, பாகவதம் வந்திருக்குன்னு சொல்லு. சோ பாகவதம் ஒண்ணுதான் அறியாமையில் உறங்கி கொண்டிருக்கிற ஜீவனுக்கு டார்ச் லைட் மாதிரி. நீங்க அந்த புக்ல பெயிண்டிங் பார்த்திருப்பீங்க, வியாசதேவர் புக்கு பிடிச்சிருப்பாரு, அப்படி அந்த உலகம் முழுவதும் அது வெளிச்சம். அறியாமையில் உழண்டு கொண்டிருக்கும் ஜீவனுக்கு அரிய மருந்து பாகவதம், அதுதான் ஒளி ஊட்டக்கூடியது. அதனாலதான் பாகவதமே எல்லா கேள்விக்கும் தகுந்த விடை. எல்லா கேள்வி ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன கேள்வி இருக்குமோ அந்த லெவல்ல பரிசித் மகாராஜ் கேள்வி கேட்டிருக்க. ஏன்? பரிசித் மகாராஜ் ஒண்ணும் தெரியாத என்ன, ஒரு சாதாரண மனிதரா என்ன? அவர் பரிசித் மகாராஜ பத்தி சொல்லும் போது பாகவதம் மகாபாகவதன்னு சொல்லு. மகாபாகவதன் பக்தர்களே உயர்ந்தவர், மகாபாகவதன். ஆனா அவர் கேட்கிற கேள்வியில எப்படி இருக்கு? நம்ம போல என்னைக்குமே ஒரு வைஷ்ணவனுடைய கேள்வி மற்றவங்க நன்மைக்காது. வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாமுதி கிருபா சிந்து கருணை கடல். ஓகே, பிற்காலத்துல கலியுகத்துல வர்றவங்களுக்கு படைப்பை பற்றி ஒண்ணும் தெரியாது, குழப்பத்துல இருப்பாங்க, அறியாமையில் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் இது பாகவதம் சரியான பதிலா இருக்கட்டும். அதனால அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிட்ட இருந்து கேட்கிறாரு. சுகதேவ் கோசாமி சீட பரம்பரையிலிருந்து வர்றாரு, அவர்கிட்ட இருந்து கேட்கறது மூலமா மட்டும்தான், அந்த பரம்பரையிலிருந்து வரவங்கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த விஷயம் தெரிஞ்சு. சர்க்கா படைப்பை பற்றிய ரகசியம். அதனால யாரெல்லாம் படைப்பை பற்றி தெளிவான பதில், யாருக்கெல்லாம் இந்த படைப்பை பற்றிய தெளிவான பதில் தெரிஞ்சுக்கணுமோ அவங்க அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம் சுகதேவ் கோசாமி மூலமா வரக்கூடிய இந்த சம்பிரதாயத்தில் உள்ள ஆச்சாரியர் அணுகும். அப்பதான் படைப்பின் ரகசியம் தானா வெளிப்படுத்தும். அது வரைக்கும் மக்களுக்கு படைப்பு என்னைக்குமே புரியாத புதிராதார். அது விஞ்ஞானிகள், பௌதிகவாதிங்க,
மனக்கற்பனையாளர்கள், பௌதிக கல்வியில ரொம்ப கர்வம் கொண்டு இருப்பவங்க, இவங்களால ஒரு நாளும் படைப்பின் ரகசியத்தை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்ரகம் யோ வாயோரதாவி மனசு ஒரு முனிப்புங்கவானா காற்றை விட வேகமா மனசு அலைப்பாய விட்டு ஆராய்ச்சி பண்ணாலும் இவங்களாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. எப்படி புரிச்சுக்கிறது? கிருஷ்ணரை எப்படி புரிச்சுக்க முடியும்? இந்த ஜட கல்வினாலேயோ இந்த பௌதிக கல்வினாலேயோ வீண் ஆராய்ச்சினாலேயோ மனக்கற்பனையாலேயோ வரட்டு தத்துவத்தினாலே கிருஷ்ணரை புரிச்சுக்க முடியாது. அதே போலதான் கிருஷ்ணருடைய நாமமும் கிருஷ்ணர் வேறானவங்கல்ல. கிருஷ்ணருடைய நாமத்தை வந்து ஜட கல்வினால பௌதிக கல்வினால புலன்பத்தினால இது மனக்கற்பனையால தத்துவவாதில புரிஞ்சுக்க முடியாது. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நமவே கிராயம் இந்திரியை கிருஷ்ணருடைய நாம ரூப குணாசிங்களை இந்த ஜட புலன்களை கொண்டு உணரவே முடியாது. எப்படி உணர முடியும்? சேவோன்முகே ஜிவ்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. யாரு கிருஷ்ணருக்கு வந்து சேவை செய்யறாங்களோ நாக்கு மூலமா அவங்க வந்து கிருஷ்ணர் தன்னை தானே அவங்க வெளிப்படுத்து. கிருஷ்ணா தன்னை தானே அவங்க வெளிப்படுத்து. அதனால நம்ம நேத்து பேசின அதேதான். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நான் மேலெழுந்தவாறு சொன்னா அதை ஆழத்தை உணர முடியாது. நான் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஆழமா ஜபிக்கும் போதுதான் கிருஷ்ணா வந்து தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். நாமத்தில் இருக்கேன். அந்த பக்தனுக்கு எல்லாமே கிருஷ்ணர் காமிச்சு கொடுத்துருக்க. அதனால கலியுகத்துல நாம ஜபம், பக்தர் சங்கம், புரோபார் புத்தகம், இந்த மூணும் யாரெல்லாம் நாம ஜபம் பண்றாங்களோ, பக்தர் சங்கத்துக்கு வராங்களோ, புரோபார் புத்தகம் படிக்கிறாங்களோ, கிருஷ்ணா வந்து தன்னை தானே அவங்க வெளிப்படுத்து. அவர் கிருஷ்ணரை தேடவும் வேண்டாம், கிருஷ்ணரை தேடி அலையவும் வேண்டாம், படைப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணவும் வேண்டாம், மண்டையை போட்டு பிச்சுக்கெல்லாம் வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்து. உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்து கிருஷ்ணர் வெளிப்படுத்து. நான் இங்கதான் இருக்கேன், நான் தான் படைப்பை கர்த்தா, நான் தான் உன் கூட இருக்கேன், எப்பவுமே நான் தான் உன்னை வழி நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீ கோபால்.